பாடம் சமய இலக்கியம் வகுப்பு இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு. அலகு 1 பருவம் 4. தலைப்பு திருநாவுக்கரசர் 4ஆம் திருமுறை திருவதிகை வீராட்டன கொல்லி பதிகம் 10 பாடல்கள். திருநாவுக்கரசர் குறிப்பு: திருநாவுக்கரசரின் இயற்பெயர் மருள் நீக்கியார். பெற்றோர் புகழனார், மாதுனியார். ஊர் தென்னார்காடு மாவட்டம் திருவாமூர். சகோதரி திலகவதி அம்மையார். வாழ்ந்த காலம் 81 ஆண்டுகள். இவருடைய மார்க்கம் சரியை என்னும் தாச மார்க்கம். இவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவதிகை, இறைவனடி சேர்ந்த இடம் திருப்புகலூர். இவருடைய படைப்புகள் சைவ திருமுறைகளுள் 4, 5, 6ஆம் திருமுறைகளில் இடம்பெற்றுள்ளது. திருநாவுக்கரசருடைய அவருடைய அந்த வாழ்க்கை கதை, அதை குறிப்பாக பார்த்தா அந்த திருவதிகை வீராட்டன கொல்லி பதிகம், இந்த பாடலை அவர் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ள இந்த பாடலை அவர் ஏன் பாடுறாரு, எந்த சூழலில் அவர் பாடுகிறார் அப்படின்னு பார்த்தா, திருநாவுக்கரசர் திலகவதியாரும் உடன் பிறந்தவர்கள். இவருடைய பெற்றோர் சிறு வயதிலே இறந்துடுறாங்க. புகழனாரும் மாதுனியாரும் சிறு வயதிலே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் சமண சமய கொள்கையால் அவர் ஈர்க்கப்பட்டு அவர் கடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பாடலிபுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சமண மடத்தில் அவர் துறவியாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திலகவதி அம்மையாரும் அவங்க திருமணம் செய்ய இருந்த அந்த கலிப்பாகையார் போரில் இறந்துவிட அந்த அம்மையாருமே சைவ துறவியாக அவர் சைவ ஆலயங்களில் இந்த பெருக்குதல், அங்கே பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தல், இது போன்ற பணிகளை செய்து வாழ்ந்து கொண்டு வருகிறார். இந்த சமண துறவியாக வாழ்ந்த திருநாவுக்கரசர் எப்பொழுது அவர் சமணத்திலிருந்து சைவத்துக்கு வருவார் அப்படி என்று திலகவதி அம்மையார் இறைவன்கிட்ட ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். தன்னுடைய சகோதரன் எப்படியாவது அவன் சைவத்துக்கு வரணும், சிவபெருமானினுடைய அடியவனாக அவன் மாறணும் அப்படி என்று ஒவ்வொரு நாளும் அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அதன்படி ஒரு நாள் சிவபெருமான் திலகவதி அம்மையாருடைய கனவில் தோன்றி, அம்மையே, உன்னுடைய சகோதரனுக்கு நான் சூளை நோயை கொடுத்து மீண்டும் நான் சைவத்திற்கு ஆட்கொள்ளப்படுவேன் என்று கூறுகிறார். இதற்கிடையில் திருநாவுக்கரசருக்கு அங்கே சமண மடத்தில் சூளை நோய் ஏற்பட்டு வயிற்று வலியால் அங்கே ரொம்ப துன்பப்படுறாரு. இந்த சூழலில் அவர் தன்னுடைய உதவியாளனை கூப்பிட்டு, என்னுடைய அக்காவிடம் போய், எனக்கு இது போல் சூளை நோயால் நான் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய சகோதரியை நீங்கள் நான் இருக்கக்கூடிய இந்த மடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சி விட்டுறாரு. அங்கே அனுப்பிவிட்டு உதவியாளரும் அங்கே திலகவதி அம்மையார் இருந்த இடத்துக்கு அவரை அழைக்க செல்கிறார். இந்த செய்தியையும் திலகவதி அம்மையாரிடம் சொல்வதற்காக அவர் அருகில் செல்கிறார். திலகவதி அம்மையாரோ தன்னுடைய தம்பிக்கு ஏதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் மீண்டும் இருந்தும் அதில் போயிட்டு கேட்குறாரு. அவர் இந்த அம்மா உதவியாளரை கேட்குறாரு, உங்கள் தம்பிக்கு இது போல் சூளை நோய், அதனால் உங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை சொல்கிறாங்க. ஆடா, திலகவதி அம்மையார், சிவபெருமான் ஏற்கனவே நமக்கு கனவில் தோன்றி சூளை நோயை கொடுத்து உன்னுடைய தம்பியை நான் ஆட்கொள்வேன் என்று சொன்னதுனால அந்த திலகவதி அம்மையார் நான் அந்த மடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி உதவியாளரை திருப்பி அனுப்பிவிடுகிறார். திலகவதி அம்மையார் திருப்பி அனுப்பிவிட்ட அந்த உதவியாளர் மீண்டும் அங்கே திருநாவுக்கரசர் இருந்த மடத்துக்கு சென்று அந்த செய்தியை அப்படியே திருநாவுக்கரசரிடம் எடுத்து கூறுகிறார். திருநாவுக்கரசருக்கு சமணத்தில் அந்த நோய் நீங்கவும் இல்லை,
அவர் மேலும் துன்பத்திற்கு ஆளாகின்றார். அந்த துன்ப சூழ்நிலையில் அவர் மீண்டும் உணர்ந்து பார்க்கிறார், எப்படியாவது தன்னுடைய சகோதரியிடம் நம்ம சென்று விட்டால் அங்கு சென்றதுக்கு பின் நம் சகோதரியால் இந்த நோய் குணமடையும், அப்படி என்று சகோதரி மேலேயும் ஒரு நம்பிக்கையோட மீண்டும் சமண மடத்திலிருந்து இவர் சைவ அந்த சிவ ஆலயத்துக்கு வரார். வந்து தன்னுடைய சகோதரியை அங்கே அடைகிறார். சகோதரி மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சி அடைந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிவ ஆலயத்தில் அந்த பெருக்கி சுத்தம் செய்கிறது, அந்த பூக்களை தொடுத்து மாலையாக அணிவித்தல், இது போன்ற பணிகளை ரெண்டு பேருமே சேர்ந்து செய்வதாக முடிவு செய்து, இனிமேல் சிவபெருமானுக்கு தான் அடியவனாக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல தன்னுடைய சூளை நோய் நீங்க வேண்டும் என்று அந்த பாடலை அவர் பாடுகிறார். முதல் பாடலின் பொருளை பார்த்தா, திருவதிகை வீராட்டன கொல்லியில் வீற்றிருக்கக்கூடிய அம்மானே, அடியேன் இந்த பிறவியில் எனக்கு தெரிந்த நான் எந்த குற்றங்களையும் நான் செய்யவில்லை. அப்படி இருக்க ஏன் இந்த சூளை நோய் என்னை துன்பப்படுத்துகிறது? அவ்வழியை அடியேனாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லையே. ஆகவே என்னுடைய நோயை நீக்கினால் உமக்கு நான் எப்பொழுதும் ஏற்புடையவனாய் இருப்பேன் என்று பாடுகிறார். இரண்டாவது பாடல்ல, வீராட்டனத்துறை அம்மனே, உன்னிடத்தில் என் மனத்தை அர்ப்பணித்து விட்டேன். உம்மை நினைக்காமல் நான் இருக்கவும் மாட்டேன். இதுவரை நான் அனுபவிக்காத ஒரு சூளை நோய் என்னை துன்புறுத்தி என் உடலை வாட்டுகிறது. அவற்றை எப்படியாவது நீக்கும் என்று பாடுகிறார். அடுத்தது பாடல் 3ல், அதாவது உலகப்பற்றுனா பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இவற்றோடு மனிதன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். அவன் இறந்து எரித்த அந்த சாம்பலை உடலில் பூசிக்கொண்ட பெருமானே என்று, பெருமானே நீ வெண் தலை மாலையை உன்னுடைய கழுத்தில் அணுகின்றவனே, உம்மை வழிபடுபவர்களின் பாவங்களை எல்லாம் போக்க வல்லவர் நீர் ஒருவர் மட்டும்தான். இறந்தவர்களின் மண்டையோட்டில் பிச்சை எடுத்து திரிபவரே, அடியேன் உமக்கு நான் அடிமை பணி செய்கிறேன். துன்புறுத்தும் இந்த சூளை நோயை என்னை விட்டு அகற்றும் என்று பாடுகிறார். பாடல் 4, அன்னை போன்ற, அதாவது அன்னம் போன்ற நடையழகு கொண்ட மகளிர் வாழும் இடம்தான் இந்த அதிகையில வீராட்டனத்துறை அம்மனே. அடியேன் உம்மை நான் பரன்பொருளாக கொண்டு வாழ்கிறேன். ஆகவே என்னை வாட்டி வதைக்கும் இந்த சூளை நோயை என்னிடத்திலிருந்து அகற்றும் என்று பாடுகிறார். 5வது பாடலின் பொருள் பார்த்தா, வீராட்டனத்துறையில் உள்ள அங்கு அமைந்திருக்கக்கூடிய அக்குளத்தை காவல் செய்கின்றவர் கண் அயர்ந்து தூங்கிவிட்டதனால் கரையில் நின்றவர்கள் என்னை அந்த குளத்தில் தள்ளிவிட்டு ஆழம் பார்க்க செய்ததால் அடியேனுக்கு அதை பற்றி ஒன்றுமே அறியாதவனாய் நிற்கிறேன். உன்னை அறியாமல் நான் இருந்து விட்டேன். அடியேன் இப்பொழுது உம்மோடு நான் இருக்கிறேன். ஆகையால் இந்த சூளை நோயை அகற்றிவிடும் என்று பாடுகிறார். பாடல் எண் அந்த 7ல், வீராட்டனத்துறை அம்மனே, என்னை நெறி பிறழாமல் காப்பவர் நீர்தான். அதனாலே நான் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் என்று வாழும் வரத்தையே நான் இழந்துவிட்டேன். அவர்களுக்காக பொருள் தேடவும் நான் மறந்துவிட்டேன். நான் இப்படி வாழ்ந்தும் இந்த குடலை பறித்து எடுக்கும் சூளை நோயை எனக்கு ஏன் அளித்தீர்? அதை நீக்குவாயாக என்று பாடுகிறார். இந்த பாடல் எண் 6ல், பூவோடு நான் தூபம் ஏற்றி உம்மை வணங்காமல் ஒருபொழுதுமே இருக்க மாட்டேன். தமிழோடு இசை பாடவும் நான் மறக்க மாட்டேன்.
எனக்கு துன்பம் அந்த சூழலிலும் உம்மை நான் மறக்கவே மாட்டேன். உம் நாமம் பாடாமலும் நான் இருக்க மாட்டேன். எனவே என்னுடைய சூளை நோயை நீ போக்குவாயாக என்று பாடுகிறார். பாடல் எண் 8ல் வெண்ணிற சங்கினாலான புழையணிந்த பெருமானே, அடியேன் மனதில் ஒரு வஞ்சனை ஒன்றுமே என்னிடம் இல்லை. அதனாலே நான் மனையில் வாழாமல், மனை என்பது அவர் திருநாவுக்கரசனுடைய இல்லம், அந்த இல்லத்தில் கூட நான் வாழாமல் உம்மிடத்திலே நான் வாழ்கிறேன். நீ வாழக்கூடிய உன்னுடைய தலத்திலே நான் வாழ்கிறேன். அப்படி இருக்க என் வயிற்றை துன்புறுத்தும் சூளை நோயை அகற்றி அருள் புரிவாய் என்று பாடுகிறார். பாடல் எண் 9ல் அதாவது பொன்னிற மேனியுடைய பெருமானே, செம்மையான முறுக்குண்ட சடையை கொண்டவனே, பிறை போன்று நெற்றியை உடையவனே, துன்பம் பிணி ஆகியவற்றை நீக்கினால் அடியவர்கள் உம்மையே இறைவனாக தேர்ந்து கொள்வார்கள். ஆகையால் எங்கள் துயரத்தை துடையும் என்று பாடுகிறார். 10வது பாடலில் ஆரவரித்து விளங்கும் வீராட்டன துறையில் வீற்றிருக்கக்கூடிய அம்மானே, சுடுகாட்டை கூத்தாடும் அரங்கமாக கொண்டவனே, கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட ராவணனை நசுக்கியவனே, அடியேன் சூளை நோயை அகற்றி அருள் புரிவாய் என்று பாடுகிறார்.